சென்னை நீலாங்கரையில் இருந்து தஞ்சாவூர் அழைத்துச் செல்லப்படும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வழிநடுக போலீஸ் வாகனத்தை மறிக்கும் திமுகவினர். வழிநடுக போலீஸ் வாகனத்தை திமுகவினர் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உளுந்தூர்பேட்டையில் திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து காவல்துறையின் வாகனத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் திமுகவினரை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களை இழிவுபடுத்தியதாக பேசும் வகையில் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது விசாரணைக்காக அவர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவரது கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது உளுந்தூர்பேட்டையில் காவல்துறையின் வாகனங்களை மறித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒரு தடவை வரலாம், ரெண்டு தடவை வரலாம். கைது செய்ய போலீஸ் அளவுக்கு தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நிலவரம் ஒன்றாக இருக்கு. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது குறித்து திமுகவினர் என்ன சொல்றாங்க? வணக்கம் சரவணன். அதாவது தஞ்சையில் நேற்று திமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை அருவருக்கத்தக்க வகையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக தஞ்சை கரந்தை பகுதியைச் சேர்ந்த பைரவி என்பவர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து அவரை கைது செய்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், விழுப்புரம் உள்ளிட்ட செங்குறிச்சி சுங்கச்சாவடி வழியாக தஞ்சைக்கு அழைத்து செல்லும் போது திமுகவினர் பாதுகாப்பு வாகனத்தை பயன்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு பாதுகாப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்துச் சென்றனர். அப்போது திமுகவினரை பார்த்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சுங்கச்சாவடியில் இருந்து கையெழுத்தி சென்றார். மேலும் திமுகவினர் இதற்கு முன்னதாகவே சுங்கச்சாவடியை முற்றுகிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது சுங்கச்சாவடியில் பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், சின்னசேலம், தியாகதுருவம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி லோகு.